வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மீட்பருக்காக காத்திருந்த காத்திருப்பு இன்று நிறைவேறுகிறது. கடவுளின் அருள் மனிதர்களை மீட்பதற்காக வரலாற்றிலே நுழைகிறது. இந்த தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். யூத சமூகத்திலே, யூதர்கள் மத்தியிலே பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த சூழலில் அந்த பெண்களுள் ஒரு பெண்ணை கடவுள் இன்று தேர்ந்து கொள்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 27 புனித பவுலடியார் கூறுகிறார், வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார் என்று. இந்த வார்த்தை இன்றைய நாளிலே அன்னை மரியாளிடத்திலே நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் அனைவரும் எளியவர்களை நேசித்து அன்பு செய்து அவர்களுக்கு மதிப்பளித்து வாழக்கூடிய வரத்தை இந்த பலியிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14 மற்றும் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது.
அவர் கஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 4 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவையல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இயேசுவை நாம் இதயத்தில் தாங்கியவர்களாக வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை இன்று திரு அவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் இயேசுவினுடைய பாடுகளை, இறப்பை, உயிர்ப்பை குறித்து தியானிக்க இருக்கும் இந்த தருணத்திலே இன்று எதற்கு இந்த கொண்டாட்டம் என்ற கேள்வி நம்மிலே எழுகிறது. ஆனால் இந்த பாஸ்கா மறைபொருள் நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இன்றைய விழாதான். அதாவது கடவுள் தான் நினைத்திருந்த காரியத்தை, தன்னுடைய திட்டத்தை இன்று நிறைவேற்றுகிறார். மீட்பின் வரலாற்றிலே மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, தன்னுடைய மக்களான இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்று நிறைவேறுகிறது. அதை நிறைவேற்ற கடவுள் தன்னுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டுபிடித்து விட்டார். மரியா கடவுளின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கவில்லை என்றால் நிச்சயமாக கடவுள் வேறு ஒரு பெண்ணை தேடி சென்றிருக்கக்கூடும். ஆனால் மரியா தன்னை நோக்கி வந்த அழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். கடவுளின் திட்டம் அந்த அழைப்பிலே அடிப்படையாக இருந்ததை அவர் உணர்ந்தார். அந்த இறைவனின் அழைப்பை ஏற்பதால் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட நேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார், முழுமையாக கீழ்ப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, மரியா நினைத்திருந்தால் இந்த இறைவனுடைய திட்டத்திலிருந்து விலகி ஓடி இருக்க முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று. அன்புக்குரியவர்களே, அடிமைக்கு சுதந்திரம் இல்லை. தான் விரும்பியதை அவர் செய்ய முடியாது. அடிமை தலைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். தலைவன் அடிமையை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நாம் பிறருக்கு பொதுவாக அடிமையாக இருக்க விரும்புவதில்லை, இருக்கவும் தேவையில்லை. நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு மேல் ஏதாவது ஒரு அதிகாரி இருப்பார். அவர் சொல்வதை நாம் கேட்டுதான் ஆக வேண்டும். காரணம் நம்முடைய குடும்ப சூழ்நிலை. ஆனால் நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்றால் வேறு இடத்துக்கு சென்று வேலை செய்யலாம். அந்த சுதந்திரம் இருக்கிறது, அந்த வாய்ப்பு இருக்கிறது. இது எப்பொழுது நடைபெறும் என்றால், எப்போது நம்மை இழிவாக அவர் நடத்துகிறார், நம்முடைய தன்மானத்தை அவர் பாதிக்கிறார் என்று நாம் உணர்கின்ற பொழுது அந்த வேலையை விட்டு நாம் வேறு வேலைக்கு செல்லலாம். வாய்ப்பு இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் அடிமைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய தலைவன் தான் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும். காரணம், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அவனுடைய தலையிலே எழுதி வைத்திருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே தலைவன் அந்த அடிமையை ஆளுகிறான், தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் அவனை பயன்படுத்துகிறான். எனவே புதிதான வாய்ப்பு அடிமைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய தலைவன் தான் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்ற பொழுது
இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய அழைப்பை ஏற்ற மனிதர்கள் பல இருக்கின்றனர். சாமுவேல் முதல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சாமுவேலை கடவுள் அழைத்த பொழுது, ஆண்டவரே பேசும், உம் அடியேன் உம் பணியால் நான் கேட்கின்றேன், நீர் பேசும் என்று தன்னை முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கிறார். எசையா நூலிலே 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்று கடவுள் எசையாவிடம் சொன்ன பொழுது, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறவராக இருக்கிறார். எரேமியா இறைவாக்கினர் நூலிலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இறைவாக்கினர் எரேமியாவை அழைத்த பொழுது, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன பொழுது, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் நாவிலிருந்து நான் பேசுகிறேன் என்று கடவுள் அங்கு உறுதி கொடுத்த பொழுது அந்த பணியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆக இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுளுடைய அழைப்பை பெற்றவர்கள் இதோ வருகிறேன். முதலிலே அவர்கள் தயங்கினாலும் பிறகு கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து இதோ வருகிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே மரியா கடவுளுடைய அழைப்பை பெற்ற பொழுது இதோ வருகிறேன் என்ற வார்த்தையை கூறவில்லை, மாறாக இதோ ஆண்டவருடைய அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை சொல்வதால் அன்புக்குரியவர்களை, பழைய ஏற்பாட்டிலே பெற்ற அழைப்பினுடைய அந்த மகத்துவம் தாழ்த்தப்படுகிறது என்பது அல்ல, மாறாக மரியாள் எப்படி கடவுளுடைய அழைப்பிற்கு தன்னுடைய பதிலிருப்பை கொடுத்தாள் என்பதை தான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அன்புக்குரியவர்களே, மரியா அடிமையின் நிலையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அவர்களின் வாழ்வை பற்றி உணர்ந்திருக்க வேண்டும். எனவேதான் அவர் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். கடவுளுடைய அழைப்பு மரியாவிற்கு புரியவில்லை என்றாலும் அவர் ஒன்று மட்டும் தெரிந்திருந்தார், ஒன்றை மட்டும் புரிந்திருந்தார். அது என்னவென்றால், கடவுளுக்கு நான் தேவைப்படுகிறேன், என்னை வைத்து ஏதோ கடவுள் இந்த உலகத்திலே செய்யவிருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்திருந்த காரணத்தினால், ஆண்டவரே எனக்கு இது புரியவில்லை, நான் கலங்குகிறேன், எனக்கு குழப்பமாக இருக்கிறது, எனவே நான் அடிமையாக அர்ப்பணிக்கிறேன். எப்படி ஒரு தலைவன் தன்னுடைய அடிமையை தனது விருப்பம் போல பயன்படுத்துவானோ அதே போல நீர் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்கின்ற அந்த பின்னணியிலே அன்னை மரியாள் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய உரிமையை, தன்னுடைய தன்மானத்தை, தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார், அடிமையாக அர்ப்பணிக்கிறார். அன்புக்குரியவர்களே, 11ஆம் நூற்றாண்டிலே புனித பெர்னார்ட் என்கின்ற அந்த புனிதர் தன்னுடைய மறையுரையிலே இந்த விழாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் கூறுகிறார், மரியாவை பார்த்து வானதூதர் வாழ்த்தொழி கூடின பிறகு, கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தின பிறகு வானதூதர் காத்திருக்கிறாராம். அவர் மட்டுமல்ல, இந்த உலக படைப்பே காத்திருக்கிறதாம். அவர் கூறுகிறார், ஆபிரகாம் காத்திருக்கிறார், ஈசாக்கு காத்திருக்கிறார், தாவீது காத்திருக்கிறார். எதற்காக? அன்னை மரியாளுடைய அந்த பதில் மொழிக்காக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரபஞ்சமும் அன்னை மரியாளுடைய பதிலுக்காக காத்திருக்கிறதாம். ஏன்? கடவுளே அன்னை மரியாளுடைய பதிலுக்காக காத்திருக்கிறார் என்கின்ற வார்த்தையை அவர் தன்னுடைய மறையுரையிலே கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, மரியாளுடைய ஆம் என்ற சொல்தான் இந்த மனுக்குலத்திலே கடவுளுடைய அருளை பெற்று கொடுத்தது. மரியாளுடைய ஆம் என்ற சொல்லுதான் இயேசு தந்தைக்கு தன்னை முழுவதுமாக கையளிப்பதற்கான வழியாக இருந்தது. அன்னை மரியாள் அன்று ஆண்டவரே எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று விலகி இருந்தால் ஆண்டவர் இன்னொரு பெண்ணை தேடி இருக்க வேண்டும், இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆனால் அன்னை மரியாளுடைய ஆம் இந்த மனுக்குல மீட்பிற்கு ஒரு வழிபாதையாக இருந்தது. இதை தான் இன்றைய நற்செய்தி 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று. இந்த திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு வர வேண்டும் என்றால் அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான வழியை அன்னை மரியாள் வகுத்து கொடுக்க வேண்டும். அந்த வகுத்து கொடுத்த நாளை தான், அந்த பெருவிழாவை தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைய பெருவிழா கொண்டாட்டம் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நாமும்
கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவை தாங்கியவராக நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. ஒருவர் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்க வேண்டும் என்றால், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், முதலில் அவர் தன்னுடைய விருப்பத்தை பின்தள்ள வேண்டும். இந்த அவசர உலகிலே தன்னுடைய மனம், சிந்தனை, சொல், செயல், தன்னுடைய வாழ்வு அனைத்தையுமே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவையாக அமைத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவையாக அல்ல. மரியாள் தன்னுடைய திட்டத்தை, அதாவது தன்னிடம் எழுந்த குழப்பத்தை, பயத்தை, கேள்விகளை பின்தள்ளுகிறார். காரணம், தனக்கு முன்பாக கடவுள் நிற்கிறார். தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய பதிலை கூற மாட்டாயே என்று கடவுள் நிற்கிறார். எனவே அதை கண்டு அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவராக தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய குழப்பத்தை, தன்னுடைய பயத்தை பின்தள்ளுகிறார். கடவுளை முதன்மைப்படுத்துகிறார். கடவுளுடைய திட்டத்தை முதன்மைப்படுத்துகிறார். கடவுள் என்னுடைய வாழ்வின் வழியாக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதை நினைத்து அதை முதன்மைப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பணித்தளத்திலே, நம்முடைய பங்கிலே கடவுள் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பவர்களாக நாம் இருக்க விரும்புகின்றோமா? விரும்புகிறோம் என்றால் நம்முடைய விருப்பத்தை பின்தள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுள் தன்னுடைய திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். தன்னுடைய மீட்பின் வரலாற்றிலே வெளிப்படுத்தின அதே திருவுளத்தை அதே ஆண்டவர் நம்மிடமும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அன்னை மரியாள் பதில் கொடுத்தார். நாம் பதில் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அந்த திருவுளத்தை ஏற்பதால் துன்பம் வரும் என்று மரியாவுக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் துணிந்து நிற்கிறார், தைரியமாக நிற்கிறார். காரணம், தன்னை அழைப்பது கடவுள் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற விருப்பம் கொள்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் துன்பம் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும். ஆனால் அதிலே நாம் நிலைத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய திருவுளத்தை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. இரண்டாவதாக, நாம் இயேசுவை தாங்கியவராக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் ஆம் என்ற வார்த்தையை சொல்லி இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்குகிறார், தன்னுடைய இதயத்திலே தாங்குகிறார். 10 மாதம் இயேசுவை சுமந்து விட்டு அவர் பின் செல்லவில்லை. மாறாக இறுதி வரை, தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இயேசுவை இதயத்திலே தாங்கக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய திருவுளத்தை நாம் அறிந்து வாழ வேண்டுமென்றால் அவரை நம்முடைய இதயத்திலே தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதயத்தில் தாங்குதல் என்றால் இயேசுவாக நாம் மாறுவது, இயேசுவினுடைய சொல்லாக, இயேசுவை நம்முடைய வாழ்விலே நாம் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே புனித பவுலடியார் கூறுகிறார், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று. கிறிஸ்து என்னுள்ளே வாழ்கிறார் என்பதை எப்படி நான் வெளிப்படுத்துவேன் என்றால், திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே பேதுரு கூறுகிறார், கடவுள் தூய ஆவியானவரை நாசரேத்து இயேசுவின் மேல் நிறைவாக பொழிந்தார். எனவே தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று. ஆக எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்மைத்தனம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது நாம் இயேசுவாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்று அர்த்தம். எப்பொழுது நம்முடைய வாழ்விலே நன்மைத்தனத்தை பிறருக்கு வெளிப்படுத்தி அவர்களுடைய வாழ்வை நன்மைத்தனத்தை பெற்ற வாழ்வாக அமைக்கின்றோமோ அப்பொழுது நாம் இயேசுவாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்று அர்த்தம். இதற்கு மரியாள் இசைந்தார். எதற்கு என்றால், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு மரியா தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். இயேசுவை தன்னுடைய உதரத்திலே, தன்னுடைய இதயத்திலே சுமப்பதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார்.
எனவே தான் அவர் நன்மை செய்யக்கூடியவராகவும் மாறி போனார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, கானாவு திருமணத்திலே அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது அவர் பார்த்துவிட்டு வேடிக்கை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கவில்லை. நன்மை செய்ய அவருடைய கால்கள் ஓடுகின்றன, நன்மை செய்வதற்கு அவருடைய கரங்கள் ஓடுகின்றன, கரங்கள் செல்லுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய அந்த தேவையை பூர்த்தி செய்து நன்மையை செய்கிறார் அன்னை மரியாள். அங்கு இயேசுவாக அவர் மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய பெருவிழாவிலே, ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழாவிலே, பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவிலே நாம் அனைவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை நம்முடைய இதயத்திலே தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி செய்வோம் என்றால் நாமும் கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே பங்கு பெறுகிறோம். கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு நாமும் நம்மை அர்ப்பணிக்கிறோம். கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்று பொருள். எனவே இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மனம், நம்முடைய இதயம் அனைத்தும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகின்றனவா? கடவுளாக மாற விரும்புகின்றனவா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய விருப்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ அர்ப்பணம் நான் அர்ப்பணம், உம்பதம் நான் அர்ப்பணம். என் இயேசு நாயகா உனக்காகவே விண்ணையும் இம்மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம். உன் அன்பின் பலியாக, உன்னில் உறவாக, உம் சொல்லின் உயிராக, வாழ்வின் பொருளாக என்றென்றும் நான் வாழவே உன்னோடு ஒன்றாகவே உன் அன்பின் உறவாகவே உன்னோடு ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்பாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலித்ததால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருப்புலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்புக்குரியவர்களே, நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற அன்பு ஆண்டவர் இதோ நம்முடைய உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிறார். எசையா நூலிலே கடவுள் நம்மிடம் கூறுகிறார், இதோ தாய் போல நான் உன்னை தேற்றக்கூடியவன். பெற்ற குழந்தையை தன்னுடைய தாய் மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்காதவன் என்ற வாக்குறுதியை கடவுள் நமக்கு கூறுகிறார். இந்த உலகத்திலே, இந்த உலக காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும் தாயின் அன்பு எப்படி இருக்கிறது என்று. அதைவிட மேலான அன்பை நமக்கு பொழியக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு நம் கடவுள் இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக
இந்த பாடலை பாடி அவருடைய தாய் அன்பை, தாய் உள்ளத்தை நமதாக்கிக் கொள்வோம். என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு உமது வார்த்தை ஆறுதலாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்ப்பதற்கு யாரும் இல்லையே என்ற என்னுடைய வேதனையிலே நான் கலங்கி தவித்த பொழுது, இதோ நான் இருக்கிறேன், உன்னை தேற்றுவதற்கு நான் இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பதற்கு நான் இருக்கிறேன், உன்னை வழிநடத்துவதற்கு நான் இருக்கிறேன் என்று உறுதிமொழியை எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா, அருளானவா, அன்பானவா, அருளானவா, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். எங்களை பராமரித்து பாதுகாக்கின்ற அன்பு ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி தாய் அன்பை வேண்டும் என்று ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். உம்முடைய அன்பை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எங்களுடைய குடும்பத்திலே அன்பு இல்லாமல் கதறி தவிக்கிறோம் ஆண்டவரே. இதோ வயதாகி விட்டதே, அந்த அன்பை எங்களுக்கு யாரும் செலுத்த மாட்டுகிறார்களே என்று கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னை உதாசீனப்படுத்தி விட்டதே என்று கதறி தவித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கதறல்களை கண்ணோக்கி பாரும். உமக்கு முன்பாக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமது அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக உம்முடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி உம்முடைய அளவில்லாத அன்பை நாங்கள் உணரச் செய்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு காட்டப்படாமல் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் எங்களுடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். சிறு குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் ஆண்டவரே, அன்பை
உணர முடியாதபடிக்கு அவர்களுடைய வாழ்வு மாறி போயிருக்கிறது. வெறுப்பு என்கின்ற அந்த நிலைதான் அனைவருடைய உள்ளத்திலும் இருப்பதை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உமது அன்பை எங்கள் மத்தியிலே நிறைவாக நீர் பொழிய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, உமது அன்பால் மட்டுமே எங்களுடைய வெறுப்பை மாற்ற முடியும். இந்த வெறுப்பை எடுத்து போடுவதற்கு உமது அன்பினால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதற்கு உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, இதோ எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் உம்முடைய அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உமது அன்பினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பதை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அறிந்து கொள்ள செய்யும். ஆண்டவர், இதோ இன்றைய நாளிலே அந்த அன்பின் வெளிப்பாடை நாங்கள் விழாவாக கொண்டாடுகிறோம். இதோ உம்முடைய மகன் பிறக்க போகிறார் என்கிற செய்தியை அன்னை மரியாளுக்கு நீ அறிவித்த பொழுது இந்த உலகமே மகிழ்ந்தது. ஆண்டவரே, காரணம் உமது அன்பு மகன் இந்த உலகிற்கு வரவிருந்தார். எங்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, உடைந்து போன உறவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு வந்தார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியினால் இந்த உலகமே மகிழ்ந்தது. இந்த மகிழ்ச்சி நாளை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு இந்த நாளிலே நீர் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவர், இதோ அன்னை மரியாளை போல, இயேசுவை போல உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் வருகிறோம். இதோ தொடர்ந்து உம்முடைய மீட்பின் திட்டம் இந்த காலத்திலும் தேவைப்படுவதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, கடவுளை அறிய முடியாதபடிக்கு கடவுள் வேண்டாம் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை நீர் அழைப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல நாங்கள் வாழ விரும்புகிறோம். உம்முடைய வார்த்தையை, நன்மைத்தனத்தை வெளிப்படுத்த விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும். அதனால் வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இதோ பழைய ஏற்பாட்டில் உமது அழைப்பை ஏற்றவர்கள் இதோ வருகிறேன் என்று சொன்னது போல, அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொன்னது போல எங்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இதோ வருகிறோம், உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். என்னாலும் எப்பொழுதும் உம்முடைய திருவுளமே எங்களுடைய வாழ்வாக மாறுவதற்கான வரத்தை தாரும். உம்மை போல நாங்கள் வாழ்வதற்கான வரத்தை தாரும். அதனால் உம்முடைய மீட்பின் திட்டத்திலே நாங்கள் பங்கேற்க, நாங்கள் ஒத்துழைக்க எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே. மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே.
இந்த அருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவனின் தாயே. தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.